வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் முருகனை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாத நாளுங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. சில நேரத்தில் வேலை பிரச்சனை, சில நேரத்தில் பண கஷ்டம், சில நேரத்தில் மனசில் நிம்மதி இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் பலரும் முதல்ல நினைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம முருகப்பெருமானை தான். எல்லாருமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே அவங்க ஞாபகத்துக்கு வர்றது முருகன் தான். வேல் முருகான்னு நம்ம மனசார ஒரு தடவை கூப்பிட்டாலே மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்குதுன்றது நிறைய பக்தர்களோட நம்பிக்கை. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருகப்பெருமானோட வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாது. அது ஞானத்துடைய அடையாளம். அது தீமையை அழிக்கக்கூடிய சக்தியுடைய அடையாளம். அதனால தான் நம்மோட முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் வேல்முருகன் துணை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. அது நம்ம செய்ய போகிற காரியத்துக்கான ஒரு தைரியமும் கூட. இது மட்டும் இல்லாமல் பல பக்தர்களோட அனுபவத்தை கேட்டால் காலையில் எழுந்ததுமே வேல்முருகா என்ன நல்ல வழியில் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனசார சொல்லிட்டு அவங்களோட நாளை ஆரம்பிப்பாங்க. அதனால வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் உடனே தீர்ந்துடுன்ற நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகும். அந்த நம்பிக்கையே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முருகனை வணங்குறதுன்றது கோவிலுக்கு மட்டும் போகிறது கிடையாது. உண்மையாக பேசுறது, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது, இதுவும் கூட ஒரு வகையான முருக பக்தி தான். ஸோ நீங்கள் தினமும் 2 நிமிஷம் மட்டும் அமைதியாக உட்காந்து வேல்முருகா என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார சொல்லி பாருங்க. பல பக்தர்கள் இது மாதிரி பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்கு மன உறுதியும் அமைதியும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, முருகனை நம்புறதோடு சேர்த்து நம்ம முயற்சியையும் விடக்கூடாது. முயற்சி நம்ம கையில், பலன் முருகன் கையில். நம்மளோட முயற்சியை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்குரிய பலனை கண்டிப்பாக முருகன் நமக்கு கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி முருகன் பற்றிய நிறைய ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். வேல் வெற்றி வேல். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.